லட்டு பிடிச்சிட்ருக்கேன். என்ன தான் கடையில் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் செய்கிற டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஸ்வீட்னா ரொம்ப 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 பிடிக்கும். இப்போ வேறு கன்சீவாக இருக்கிறதால சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு அலாதியான இன்பம், நல்லாயிருக்கு. அப்படின்னா தான் சாப்பிட்ட ஃபீலே இருக்க, வயிறு நிறையிற ஃபீலும் இருக்குது. என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எதையாவது அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்ருப்போம், ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அதெல்லாம் முடியறதுக்கு முன்னாடியே, அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஐடியாவெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கவங்ககிட்ட சொல்லுவோம். சொல்கிறதால என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? என்ன அப்படின்னா, நம்ம எடுக்கிற முயற்சி எப்படிப்பட்டதுன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது சாதாரணமாக பெரிய விஷயமா, நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியாது. நமக்கு தானே அதை பற்றி தெரியும். ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட நமக்கு தெரிஞ்சவங்க தானே, நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம ரிலேட்டிவ் தானேன்னு சொல்கிறோம். அவங்க என்ன நினைப்பாங்கன்றது நமக்கு தெரியாது, சரிங்களா? தெரியாமல் போயிடும். ஆனால் நம்ம அந்த விஷயத்தை முடிக்கிறோமோ முடிக்கலையோ அதுக்குள்ளே 1008 விமர்சனங்கள் வந்துடும். நமக்கும் அந்த ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு எண்ணமும் போயிடும். அதனால் லைஃப்பில் எது பண்ணுறதா இருந்தாலும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தானாக தெரிஞ்சிடும் எல்லாருக்கும், சரிங்களா? என்ன அப்படின்னா, அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுக்கணுன்னு இருக்கோ அது கண்டிப்பாக கொடுக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சில எண்ணங்களால் நாமளே நம்ம விஷயத்தை தடை பண்ணிடுவோம். அதனால் எது நடந்தாலும் சரி யார்கிட்டையும் பகிர வேண்டாம். மீன் கூட தன்னோட வாயை திறந்தால் தான் மீனவனோட தூண்டலுக்கு இரையாகுமே தவிர, அது வேலையை அதை அமைதியாக பார்த்துட்டு நீந்திட்டு இருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது. அந்த மாதிரி தாங்க லைஃப்பில் நம்ம வாயை கொடுத்து தான் நிறைய விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிறோம். நம்ம வாயே தான் நமக்கு வேணாம். எஸ்பெஷலி எனக்கு சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது உளறி வச்சு எங்கேயாவது வாங்கி கட்டிக்கிறது தான் என்னோட பொழப்பு. இது வரைக்கும் சரியான ஓட்ட வாய் லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ணுறது, நமக்கு அதே பழகிருச்சு. வாய் இல்லைன்னா நாய் கூட மதிக்காதுங்க. அதனால் லைஃப்பில் எது நடந்தாலும் சரி, என்னன்னாலும் சரி, சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தானாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்தை பண்ண போகிறேன், இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வேண்டாம். ஒரு சிறு விதை கூட சத்தம் இல்லாமல் தான் வளரும், ஆனால் மிகப்பெரிய ஆலமரம் சத்தத்தோடு தான் விழும். அதனால் எதுனாலும் சரி புரிஞ்சுக்கோங்க, அமைதியாக மூவ் பண்ணிட்டுருங்க. அடுத்தவங்க என்ன சொல்லுவான், அவன் என்ன நினைப்பான், இவன் நினைப்பான்னு நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கையை நாம் தான் வாழணும். அடுத்தவங்களால் வாழ முடியுமா? சொல்ல தான் முடியுமே தவிர அதில் இருக்க கஷ்ட நஷ்ட துக்கம் சுகம் சந்தோஷம் வருத்தங்கள் எல்லாம் நாம் மட்டும்தான் பயனடைய முடியும். பார்க்குறவங்க எல்லாருக்கும் அது ஒரு வேடிக்கை தான், நமக்கு தான் அதோட வழி புரியும். சொல்கிறத சொல்லிட்டேன். கேட்டால் கேளுங்க, கேட்காட்டிங்கன்னா போங்க.